இன்று பொதுக்காலத்தின் 27ஆம் வாரம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவ நீரூற்றான இறை வார்த்தைகள் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 10 இறை வார்த்தைகள் 38 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவனன்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை ஸ்துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவ நீரூற்று நீர்தானே, ஜீவ நீரூற்று நீர்தானே. உந்தன் மேல் தாகம் கொண்டேன், உந்தன் மேல் தாகம் கொண்டேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை ஸ்துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். இன்றைக்கு நம் தேவன் தரும் ஜீவ நீரூற்றான இறை வார்த்தைகளை கேட்டோம். ஏசப்பா அந்த காலத்தில் சீடர்களோட ஒரு ஊருக்கு போனார். அங்கே ஒரு பெண் இருந்தார். அவரை வரவேற்று வீட்டில் அவரை வரவேற்றார். அந்த அம்மா பேர் மார்த்தா. அவங்களுக்கு மரியான்னு ஒரு சகோதரி இருந்தாங்க. மரியா என்ன செஞ்சாங்கன்னா, சேசப்பா அந்த வீட்டில் போனதுலேருந்து ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் மார்த்தா, என்ன சாமி வந்துட்டாங்களே, அவங்களுக்கு சாப்பாடு செய்யணுமே, அதை செய்யணுமே, இதை செய்யுமேன்னு உலகப்புறமான காரியங்களை கவலைப்பட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயுமா பரபரப்பாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. பரபரப்பாக இருந்ததோட நம்ம அவங்க சேசப்பாட்ட போய் சொல்கிறாங்க, ஏப்பா, என் சகோதரி என்னை தனியாக விட்டுட்டு வந்துட்டால, உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்கள் கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாதா? அவளுக்கு எனக்கு வந்து உதவி செய்ய சொல்லக்கூடாதா ஏசப்பா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவர்? அவரு சொல்கிறாரு, மார்த்தா மார்த்தா, நீ வந்து உலகப்புறமான கவலையில் பல காரியங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற. அது தேவையில்லைப்பா. ஆனால் மரியா என்ன செஞ்சா? நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துட்டா.
அவள் நான் சொல்வதை அவள் கவனமாக கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று அவள் தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டாள். நீ உலகப்புறமான காரியங்களுக்கு நீ தயார்படுத்திட்டு இருக்கிற. ஆக அவளுடைய பங்கு தான் பெரிய பங்கு. அவள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துட்டான்னு சொல்கிறான். ஆனால் அந்த பங்கு அவளிடமிருந்து எடுக்கப்படாது. அந்த தேவ ஸ்நேகம், அந்த தெய்வ பயம், கடவுளை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆவல், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாதுன்னு சொன்னார். இப்போ நம்ம சாதாரணமாக உலகபரமான காரியங்கள் நினச்சலாம்ல. சேசப்பா போயிருக்கும்போது அப்புறம் உதவி செய்யணும்ல, வீட்டில் சாப்பாடுலாம் தயார் பண்ணணும். அவரோட எவ்வளோ சீடர்கள்லாம் போயிருப்பாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு தயார் பண்ணணும்ல அப்படின்னு நினைப்போம். ஆனால் சர்வ வல்லவர் உடனடியாக அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிறவர். அந்த ஒரு நினைவு இல்லாமல் அம்மா மார்த்தா பல இதை கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மரியா என்ன செஞ்சிட்டா? அவர் சொல்வது, ஏசப்பா என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் இறை வார்த்தையை அப்படியே மனதில் உள்வாங்கி கொண்டாள். ஆமேன். அதுபோல தான் நாம் என்ன செய்கிறோம், பல நேரங்களில் உலகப்புறமான கவலையிலையும் கஷ்டங்களையும் பலவிதமான துன்பங்களையும் நினச்சி நம்மளையே என்ன செஞ்சுக்கிறோம், வருத்திக்கிறோம். அது தவறு. நீ இறைவனை நம்பினால், இறை வார்த்தையின் மீது நீ நம்பிக்கை கொண்டவளாக இருந்தால் நீ எதற்காக கவலைப்படணும்? நாமளே சில நேரம் என்ன செய்வோம், நம்மளுக்கு நல்ல ஒரு பெரிய துன்பங்கள், நம்மளால் தாங்க முடியாத கவலை, பிள்ளைகளை பற்றி, அப்புறம் கடன் தொல்லை, இன்னுமாக பலவித சிந்தனை. குடும்பம்னு இருந்தால் எவ்வளோ கவலைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை. அதை நினச்சி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சிடணும். தேவன் நமக்கு நிச்சயமாக செய்வார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு எப்படி மரியாள் உட்கார்ந்து அந்த இறை வார்த்தையை கேட்பதில் கவனமாக இருந்தாலோ, அதுபோல் நாமும் என்ன செய்யணும், இறை வார்த்தை கேட்பதில், இறை செயல்கள் செய்வதில் நாம் கவனமுடையவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கிறச்ச நம்மளுக்கு எந்த துன்பங்களும் நம்மை அணுகாது. எந்த பிணிகள் பீடைகள் எல்லாம் ஓடிடும். அதான் 2 அரசர் நூலில் 20வது இயல்ல 5வது வார்த்தை என்ன சொல்கிறதுன்னா, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். அவ்வளோதான். உன் மன்றாட்டை நான் கேட்டேன்ப்பா, உன் கண்ணீரை நான் கண்டேன்ப்பா, அதனால் உன்னை நான் குணப்படுத்துவேன். அது மாதிரி எஸ்தர் ஆகமத்தில் 9வது இயல்ல 17 என்ன சொல்லுதுன்னா, துன்பம் மகிழ்ச்சியாகவும் புலம்பல் விழாக்கோலமாகவும் மாறும். பார்த்தீங்களா? ஆக நம்மை யோபுல பார்த்தோம்னா, யோபு 5:18வது வார்த்தை, காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் நீரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே. அதனால் மார்த்தா என்ன பண்ணாங்க, பல விதத்தில் அலமாவதுனாங்க. ஆனால் மரியா என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவருடைய காலடியில் அமர்ந்துட்டாங்க. அதனால் நாம் என்ன செய்யணும், கொல்பவரும் அவர்தான், உயிர் அளிப்பவரும் அவர்தான், காயப்படுத்துபவரும் அவர்தான், குணம் தருபவரும் அவர்தான். அதனால் நாம் தேவனுடைய வார்த்தையை, இறை வார்த்தையை கேட்பதில் நாம் மிக 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 அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இறை வார்த்தையை நம்ம கேட்டோம்னா அதன்படி நம்ம நடக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால தான் நான் இப்போ சொன்னேன், இந்த வார்த்தைகள்லாம் சொன்னேன். அதனால் நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு முன்பாக நிறைவாழ்வு நாம் பெரும்பொருட்டு, நிறைவாழ்வை பெரும்பொருட்டு இறை வார்த்தை கேட்பதில் நாம் அப்படியே ஓடணும், தாகத்தோடு போகணும். தாகத்தோடு கேட்கும் பொழுது தேவன் நம் அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றுவார். அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றுவார் தேவன். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், இன்னுமாக பலவித கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம். எது வந்தாலும் என்ன, ஆண்டவருடைய பேரன்பு நம்மளோட இருக்குது. அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எசையாவில்
76வது எசையாவில் 54வது இயலில் 10வது வார்த்தை. எசையா நூலில் 54ல் 10வது வார்த்தை. மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. ஆமென். ஆக தேவன் இன்று நமக்கு தரும் ஜீவநீரூற்றான இறை வார்த்தைகள் எசையா நூலில் கூறப்பட்டுள்ளது போல 58, 54, 10, 58, 11. 54 பற்றி என்ன சொல்கிறாங்க? மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. அதுபோல் 58, 11 நீர் பாய்ந்த தோட்டம் போலும் வற்றாத நீர் ஊற்று போலும் இருப்பாய். அப்புறம் என்னப்பா நமக்கு? ஆகவே நீர் பாய்ந்த தோட்டம் போலும் வற்றாத நீர் ஊற்று போலும் நம்மை ஆண்டவர் அபிஷேகப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்துவார். ஆகவே மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் நம்மீது ஆண்டவர் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்பதை மனதில் இருத்தியவர்களாய் அன்பு தேவனுடைய பாதம் பற்றி அவருடைய இறை வார்த்தை கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எத்தனையோ வருது, யூடியூப்பில் சொல்கிறாங்க, எவ்வளவோ வருது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதெல்லாம் அப்படி தள்ளி விட்டுறோம். தள்ளி விட்டுட்டு நமக்கு பிரியமானது எதுவோ அதை தான் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். அதன்படி நம்ம அதுக்கு செவி சாய்க்கிறோம், அதுக்கு நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இறை வார்த்தையை கூறக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் அதை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு மரியாளை போல ஆண்டவர் பாதம் அமர்ந்து அந்த இறை வார்த்தையை கேட்கக்கூடிய, அதாவது மரியா சரியான பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் என்ற வாக்கிற்கு ஏற்ப நாம் எத்தனையோ இடர்பாடுகள் நம்ம செல்லில் எத்தனையோ வந்தாலும் நம்ம இறை வார்த்தையை கேட்பதற்கு முக்கியம் கொடுத்தவர்களாய் நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கின்றோமா, அல்லது நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மார்த்தாளை போல இருக்கின்றோமா, மரியாளை போல இருக்கின்றோமா? சிந்திப்போம். ஆண்டவரில் நாம் அதற்காக மன்றாடி ஆண்டவரிடம் அத்தகைய அந்த இறை வார்த்தையை கேட்கக்கூடிய அந்த ஒரு தாகத்தை நமக்கு தருமாறு மன்றாடுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசுவின் இரத்தம் எங்கள் ஜெயம். மரியே வாழ்க.